ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நாங்கள் விக்கி. ஸோ நம்ம எப்பவும் போல் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டரோட அடுத்த லெக்சரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அது என்னதுன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். ஓகே, சிபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுலேருந்து இப்போ கன்ஃபார்மாக கொஷின்ஸ் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி இந்த இதுவை சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் இது. ஓகே, ஸோ இதில் இருக்க எல்லா கான்செப்டும் நீங்கள் பார்த்துருவீங்க. யூ வில் பி கெட்டிங் தரோ வித் திஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னா என்னென்னு தெரியாமல் இருக்குல்ல, ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 40 or 45 minutes. அதுக்கப்புறமா ஜஸ்ட் டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பெஸ்ட் வீடியோ இஸ் கம்மிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ நான் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர், சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அதனால் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பிகாஸ் அது ஒரு சின்ன மோட்டிவேஷன். அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் த சேனல் பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அண்ட் இந்த ஃபேமிலியில். அப்போ தான் நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வந்து கான்செப்ட் கேப்சூல் ஃபேமிலியில் இருக்கோன்றதை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஆல்சோ டெலிகிராம் குரூப் ஓப்பன் ஆகிருக்கு. நல்லாவே அதில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, உங்கள் சிபிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் புக்ஸு, உங்களோட ஆஸ்வல் அண்ட் another புக், ஓகே, விச் இஸ் நோன் அஸ் சாம்பியன், ரைட்? அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸு அண்ட் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, மோர் தென் 500-600 புக்ஸை நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் யூட்டிலைஸ் தட். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்டும் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப்பில் வந்து கொஞ்சம் கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே கைஸ், மூவிங் காயில் கேல்வனோமீட்டரா? ஓகே, ஆக்சுவலாக இந்த டாபிக் நான் வந்து உங்களுக்கு டார்க் இன் க்ளோஸ் லூப் எடுக்க வேண்டியது. ஓகே, பட் அது தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் பிரின்சிப்பிளை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஒரு க்ளோஸ்ட் காயில் லூப் வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றது தான் அந்த வீடியோ. சரியா? ஸோ அந்த பிரின்சிப்பலை பேஸ் பண்ணியிருக்கு தான் உங்கள் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். சரியா? பட் அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பிரின்சிப்பலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து அந்த லெசன், அந்த டாபிக் எடுத்துகிட்டு நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவிங் காயில் கேல்வனோமீட்டரை மறந்துடுங்க. வாட் இஸ் கேல்வனோமீட்டர்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லி தரும்போதே சொல்லியிருந்தேன். கேல்வனோமீட்டர்னு என்னன்னாக்கா, இட் இஸ் ஜஸ்ட் அ டிவைஸ். ஓகே, இட் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த கரண்ட்டா? நோ, இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு டிடெக்ட் த கரண்ட். ஓகே, டிடெக்டிங்க்கும் மெஷரிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டிடெக்ட் பண்ணுவோம் கரண்ட் இஸ் ஃப்ளோவிங் ஆர் நாட்ன்றதை நம்ம கேல்வனோமீட்டர் சொல்லுவோம். கரெக்டு தானே? ஸோ கேல்வனோமீட்டர் இஸ் அ டிவைஸ் விச் மெஷர்ஸ் ஆர் டிடெக்ட் ஸ்மால் கரண்ட். ஓகே, நான் ஏன் இங்கே மெஷர் போட்டிருக்கேன்னா, நீங்கள் கேல்வனோமீட்டரை கன்வெர்ட் பண்ணலாம். கேல்வனோமீட்டரை நீங்கள் வோல்ட் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம். பட் டைரெக்டாக கேல்வனோமீட்டரை உங்களால் கரண்ட்டை மெஷர் பண்ண முடியாது. Yes, using galvanometer you can measure current but not directly. You need to convert it as a voltmeter. ஓகே, அது ஒரு தனி டாபிக். உங்களுக்கு ரொம்ப சின்ன டாபிக் தான். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னா கிடச்சிரும். ஓகே, அந்த டாபிக் நான் ஒன்றும் எடுக்கல. உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் உங்களுக்கு எடுக்கலான்ட்டு நான் வச்சுருக்கேன். அது ரொம்ப சின்ன டாபிக். அது ஆக்சுவலாக நீங்களே படிச்சுக்கலாம். சரி, அது ஒன்றும் ப்ரெஷர் இல்லை. ஓகே, ஸோ கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஓகே, நான் என்ன சொன்னேன்? அம்மீட்டர் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் வோல்ட் மீட்டர்னு சொன்னேன்னா அம்மீட்டர் சொன்னால் ஞாபகப்படுத்துங்க. கேல்வனோமீட்டர் நம்ம வந்து அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். சரி, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லை. வோல்ட் மீட்டர் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. அம்மீட்டர். ஓகே, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வோல்ட் மீட்டர் சொல்லியிருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அம்மீட்டர். ஓகே, புரிஞ்சா? திஸ் இஸ் ஆல் அபவுட் கேல்வனோமீட்டர். ஓகே, ஜென்ரலாக கேல்வனோமீட்டரில் வந்து நீங்கள் 1 ஆம்பர் 2 ஆம்பர் கரண்ட்லாம் மெஷர் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் வீடு இருக்குல்ல, உங்கள் வீட்டில் மொத்தமாக வர கரண்ட்டே எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2 ஆம்பர் கரண்ட் அந்த மாதிரி தான் வரும். சரியா? பட் உங்களால் கேல்வனோமீட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு 30 மில்லி ஆம்பர், ஓகே, 50 மில்லி ஆம்பர் அந்த மாதிரி கரண்ட்டை மட்டும் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும். நாட் மெஷர், டிடெக்ட் பண்ண முடியும். சரியா? திஸ் இஸ் ஆல் அபவுட் கேல்வனோமீட்டர். சரி, கேல்வனோமீட்டர் இருக்கப்போ வாட் இஸ் திஸ் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னா ஒன்றும் இல்லைனா ஒரு கதை மாதிரி படிப்போம். ஓகே, ஒரு கதை மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு கதை மாதிரியே படிப்போம். சரியா?
வெயிட் அ மினிட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். ஓகே, ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் இஸ் தட் எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா இந்த லைனை நீங்கள் எழுதணும். ஓகே, டார்க் ஆன் அ கரண்ட் கேரிங் லூப். ஓகே, பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதான் இதோட பிரின்சிபல். ஒரு லூப். ஓகே, ஒரு லூப்னாலே ஆப்வியஸாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த லூப்பில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த லூப்பில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால கரண்ட் ஃப்ளோ ஆகிற இந்த லூப்பை கொண்டு போய் நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சேன்னா இது என்ன ஆகும்னா, இட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். இதை தான் நம்ம டார்க்னு சொல்லுவோம். ஓகே, டார்கான கரண்ட் கேரிங் லூப் பிளேஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இதோட பிரின்சிபல். ஓகே, ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னா ஞாபகம் வரணும். உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு லூப் ஒன்று எடுக்கணும். அந்த லூப்பில் கரண்ட் போகும். இந்த கரண்ட் போகிற லூப்பை கொண்டு போய் மேக்னெட்டுக்கு நடுவில் வச்சுருவோம். ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகுது. ஸோ டார்க் ஆன் அ கரண்ட் கேரிங் லூப் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதோட பிரின்சிபல். இப்படி வச்சோம்னா இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அதான் டார்க்னு சொல்லுவோம். சரி, இந்த டார்க் ஆன் அ கரண்ட் கேரிங் லூப் பிளேஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதோட பிரின்சிபல். ஓகே, இந்த பிரின்சிபல் பார்த்து நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை படிப்போம். ஓகே, எப்படி இது வந்து டார்க் அப்ளை ஆகுதுங்கிறதுலாம் பார்ப்போம். ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரும். ஓகே, அந்த ஈக்குவேஷன் நிபான்னு வரும். நிபி அந்த நிபி இல்லை, இந்த நிபா வேறு. ஓகே, நம்ம சொல்கிறேன், நாளைக்கு கிளாஸில் கிளியராக புரியும். சரியா? நோ, திஸ் இஸ் த பிரின்சிபல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். வி சூஸ் அ காயில் ஹேவிங் மெனி டர்ன்ஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மெட்டீரியலில் நான் நிறைய டர்ன்ஸ் வச்சு ஒரு காயில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நிறைய டர்ன்ஸ் போட்டேன். கொச்சன்னு டர்ன்ஸை போட்டுட்டு ஒரு காயிலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த காயிலை நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த மெட்டீரியல் வந்து ஜென்ரலாக ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். சாஃப்ட் கோர் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப டீட்டெயிலாக போகாதீங்க, ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன மெட்டீரியல்ன்ட்டு இன்றைக்கி வீடியோலேயே லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். ஓகே, இதில் வந்து டைட்டாக என்ன பண்ணிட்டு காயில்ஸை வந்து நான் ரொட்டேட் பண்ணிவிட்டேன். இந்த காயிலை நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, எந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன்னா, எனக்கு எந்த கரண்ட்டை மெஷர் பண்ணணுமோ அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, மெஷர்னு சொல்லக்கூட டிடெக்ட்னு சொல்லலாம். சரியா? நான் மெஷர்னு சொன்னாக்கா நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கோங்க. டிடெக்ட், எந்த கரண்ட் போகுதா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுமோ அந்த கரண்ட்டை நான் இதில் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, அ டார்க் ஆக்ட் ஆன் த காயில். ஆஸ் சூன் அஸ் நான் கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். ஏன் டார்க் ஆக்ட் ஆகும் இப்போ தான் சொன்னேன். பிகாஸ் நம்ம ஒரு மேக்னெட்டுக்கு நடுவில் அதை வச்சுருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இந்த காயிலை வச்சுருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, as soon as current flows it starts to rotate. அதாவது ஒரு டார்க் க்ரியேட் ஆகும். அ டார்க் ஆக்ட் ஆன் த காயில் which rotate the coil. ஆப்வியஸாக அந்த டார்க் வந்தோடனே காயில் ரொட்டேட் ஆகும். சரி, இதான் இதுக்குள்ளே நடக்கிற மெக்கானிசம். புரிஞ்சா? இப்போ என்ன ஆகும், இது ரொட்டேட் ஆகிறப்ப நம்ம ஒரு கனெக்ஷன், ஒரு சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு பாயிண்டரும் ஒரு ஸ்கேலும் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்டரும் ஸ்கேலும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த வர டிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, இவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா நடுவில் இருக்கும். இனிஷியலாக பாயிண்டர் நடுவில் இருக்கும். நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டர் இப்படி இல்லை இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஸ்கேல் வச்சு அது எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்றதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சரியா? இதுதான் ஆக்சுவலாக பிரின்சிபல். ஓகே, நவ் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ, ஓகே, மோர் வில் பி த டார்க். ஆம் ஐ ரைட்? எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ அதெல்லாம் ஈக்குவேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஜென்ரலாக இப்போ கேளுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடக்கும். கரெக்டாக? நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால டார்க் க்ரியேட் ஆகுது. டார்க் க்ரியேட் ஆகிறதுனால உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வரும். ஓகே, இந்த டிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு ரீடிங் கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ரீடிங் கொடுக்கும். ஆம் ஐ ரைட்? ஓகே, ஸோ உங்கள் மோட்டிவ் என்னென்னா, கரண்ட்டை பாஸ் பண்ணி டிஃப்ளெக்ஷன் வாங்குறது தான் உங்கள் மோட்டிவ். கரண்ட்டை பாஸ் பண்ணி டிஃப்ளெக்ஷன் வாங்கணும். அந்த டிஃப்ளெக்ஷனில் வர ரீடிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங் கரண்ட், எவ்வளோ வீக் கரண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். அப்போ மூவிங் காயில் கேல்வனோமீட்டரை வச்சு என்ன சொல்லிக்கலாம், நம்ம இதை வச்சும் நம்ம கரண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், வெறும் டிடெக்ட் மட்டும் பண்ணிக்காமல் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக ஒரு ரிலேஷன் கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் குவைட் சிம்பிள்டா. கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறத இப்போ இந்த டயக்ராம் எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒயர் எடுத்துட்டேன். ஓகே, அந்த ஒயரை ஒரே ஒரு டெர்மினல் வச்சுருக்கேன். ஓகே, பேட்டரிக்கு 2 டெர்மினல் இருக்கும்ல, அதில் ஒரு டெர்மினல் T1 சொல்லிட்டேன். ஓகே, T1 பாசிட்டிவோ நெகட்டிவ் எது வேணால் இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டேன். பாசிட்டிவ் டெர்மினல் வச்சுப்போமே, T1 இங்கே கனெக்டாக இருக்குது. இந்த ஒயரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன், ஒரு எலிமெண்ட், ஓகே, ஏதோ ஒரு கண்டக்டர், ஒரு அயர்ன் ராடு இல்லை வந்து ஒரு காப்பர் ராடு, ஏதோ ஒரு ராடு. ஓகே, அதை இங்கே வச்சுட்டேன். சரியா? இங்கே வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், இதிலேருந்து ஒரு ஸ்மால்
ஓகே, ரொம்ப ஸ்மாலான ஒரு ஒயர். ஓகே, ஒரு ஒயர். இந்த ஒயர் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த ஒயர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் நீங்கள் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுற ஒயர். இது அந்த பேட்ரி. சரியா? இது கேலனோமீட்டர். இங்கேருந்து தான் கேலனோமீட்டர் ஆரம்பிக்குது. சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன், கமான் க்ளோஸ் ஆகிடாத, 1 செகண்ட். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒயரை, ஒரு ஃபைன் ஒயர். ஓகே, இந்த ஒயர் என்ன ஒயர் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஒரு சின்ன ஒயரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல காயில் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஒயர் வந்து என்ன ஆகிடுச்சு, காயில் ஃபுல்லாக இப்படி காயில் பண்ணிவிட்டேன். காயில் பண்ணிவிட்டு இதோட அதர் எண்டை கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்ப்ரிங்கு கூட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் உள்ளே நல்லா காயில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரிங்கு கூட கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கை திருப்பி எடுத்துகிட்டு போய் இன்னொரு டெர்மினல், அந்த பேட்டரியோட இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரியா? புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன, ஒரு டெர்மினல் பாட்டும் ஜஸ்ட் இங்கே ஒரு காப்பர் பிளேட்டு, அந்த பிளேட்லேருந்து என்ன பண்ணிட்டோம், வேறு ஒரு ஒயர் எடுத்துகிறோம், ஃபைன் ஒயர். அதை உள்ளே நல்லா காயில் பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஒரு சாஃப்ட் கோர் மேக்னெட்டும் இருக்கும். அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஒரு மெட்டீரியலை சுற்றி தான் அந்த காயில் பண்ண முடியும். சும்மா ஒயர் அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி சுட முடியாதுல்ல. ஒரு மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியலை சுற்றி நல்லா என்ன பண்ணிட்டோம், நம்ம காயில் பண்ணிட்டோம். காயில் பண்ணியாச்சு. காயில் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், அதர் எண்ட் ஆஃப் திஸ் ஒயரை போயிட்டு ஒரு ஸ்ப்ரிங் கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ரிங்கை வந்து இன்னொரு டெர்மினல் கூட வச்சுட்டேன். அந்த டெர்மினல் போய்ட்டு என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு இன்னொரு பேட்ரி கூட போய் இன்னொரு பேட்டரியோட இன்னொரு டெர்மினலில் போய் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல 2 மேக்னெட் வச்சுட்டேன். ஓகே, இந்த மேக்னெட் வந்து சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டாக இருக்கும், நார்மல் மேக்னெட் கிடையாது, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட். ஏன் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட். அதோட நார்த் அண்ட் சவுத் போல் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி ட்ராவல் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் ட்ராவல் ஃப்ரம் நார்த் டு சவுத். கரெக்டாக, நார்த் டு சவுத் வந்து ட்ராவல் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரிஞ்சா? நார்த்து டு சவுத். ஓகே, நிறைய பேருக்கு இப்போ உடனே டவுட் வரும், இல்லை நான் போன கிளாஸில் தான் நீங்கள் சொன்னீங்க சவுத்லேருந்து நார்த்து போகும்ன்ட்டு. தம்பி, சவுத்லேருந்து நார்த்து போகும்னு சொன்னீங்க எப்போனா மேக்னெட்டுக்குள்ளே. இப்போ நம்ம பார்க்குறது மேக்னெட்டுக்கு வெளியே எப்படி போகும், நார்த் டு சவுத் தான் போகும். ஒரு மேக்னெட்டுக்குள்ளே எடுத்தோம்னா தான் சவுத்லேருந்து நார்த், மேக்னெட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா நார்த்லேருந்து சவுத். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இப்படி வருது. சரியா? ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்ணிப்போனா, ஒரு சின்னதாக ஒரு மீட்டர் ஸ்கேல் மாதிரி போட்டுருவோம். இந்த இடத்துல வந்து மீட்டர் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு பாயிண்டர் மாதிரி வச்சுருவோம். இந்த பாயிண்டர் வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? பேஸ்ட் ஆன் யூர் மூவ்மெண்ட் ஆஃப் யூர் ஸ்ப்ரிங். திஸ் இஸ் ஆல் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் உள்ள போவோம். ஓகே, ஆஸ் த கரண்ட் டு பி மெஷர்ட் இஸ் சென்ட் டு த காயில், த டார்க் ஆக்ட் ஆன் அ காயில். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயிலில் நான் என்ன பண்ணிட்டேன், கனெக்ஷன் இப்போ இந்த கீ ஓப்பனில் இருக்குது, இந்த கீயை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அப்போ என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சோன்னா இந்த இடத்துல இந்த கரண்ட் வந்து ட்ராவல் பண்ணுது. இப்படி கரண்ட் ட்ராவல் பண்ணிச்சா என்ன ஆகிடுச்சு, மேக்னெட் இருக்குது. ஓகே, ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபீல்டில் ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி கண்டிஷன் வந்துட்டாலே என்ன ஆகும், இந்த காயில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது சுற்றுது பார்த்தியா, இந்த சுற்றுறது தான் டார்க்னு சொல்லுவோம். அந்த டார்கோட ஈக்குவேஷன் தான் நாளைக்கு நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக டார்கோட ஈக்குவேஷன் நாளைக்கு டிரைவ் பண்ண போகிற ஈக்குவேஷன் இது தான். ஓகே, ரொம்ப சிம்பிள். டவ் ஈக்குவல் டு நிபா சைன் டீட்டா. நிபின்றது நீங்கள் நினைக்கிற நிபி இல்லை, NIBA சைன் டீட்டா. ஓகே, இல்லை N என்னதுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அந்த காயிலில் நீங்கள் எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றிருக்கணும் அந்த டர்ன் தான் N. ஓகே, ஐன்றது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறது I. ஓகே, Bன்றது ஆப்வியஸாக மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அண்ட் ஏங்கிறது என்னென்னா ஏரியா வெக்டர். அது வெறும் ஏரியா கிடையாது, ஏரியா வெக்டர். ஓகே, ஸோ ஏரியா வெக்டர். ஓகே, இந்த இடத்துல நம்ம மேக்னிடியூட் பற்றி பேசுனா நம்ம ஏரியா மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த காயில், எவ்வளோ காயிலோட ஏரியா என்னன்றது தான் A. ஓகே, அடுத்து சைன் டீட்டா. இந்த சைன் டீட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா கவனிங்க. டீட்டாங்கிறது என்னதுன்னா, இந்த இடத்துல இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர். ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு வந்து இப்போ நீங்கள் இதை டாப் வியூலேருந்து பார்க்குறீங்க. ஓகே, பார்த்தா இந்த காயில் வந்து இப்படி வச்சுருக்கீங்க, பேரலில் வச்சுருக்கீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஓகே, உங்களோட இந்த இதுவை வந்து நீங்கள் வந்து பேரலில் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்கள் காயிலை வந்து இப்படி பேரலில் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இப்படி வச்சிங்கன்னா இது வந்து சுற்றாது. உங்களுக்கு இதை எப்படி நான் சொல்கிறது, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் கை காமிக்கிறேன். என் கை காமிச்சா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? இப்போ ஏரியா வெக்டார்னு என்ன ஃபஸ்ட்டு அதை உங்களுக்கு புரிய வச்சுறேன். ஏரியா ஆஃப் த காயில் என்னென்னா இந்த ஃபுல் ஏரியா தான் இதோட ஏரியா. கரெக்டாக? ஏரியா வெக்டார்னு என்னென்னாக்கா இந்த ஃபுல் ஏரியாவோட ஒரு காம்பனண்ட் வெளியே வரும்.
அதுதான் ஏரியா வெக்டார். ஓகே, அது எப்போவுமே எப்படி இருக்கும்னா இந்த காயிலுக்கு பர்பண்டிகுலரில் தான் ஏரியா வெக்டார் இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு காயில் இருக்குன்னா ஏரியா வெக்டார் எப்படின்னா உங்கள் சைடில் வரும், அப்படியே உங்கள் சைடில் வரும். அதுவே இந்த காயில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி நிற்க வைக்கிறேன். ஓகே, இப்படி நிற்க வைக்கிறேன். அப்போ ஏரியா வெக்டார் எப்படி வரும்னா இந்த சைடில் வரும். ஓகே, காயிலுக்கு பர்பண்டிகுலரில் ஏரியா வெக்டார் இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுங்கள், தீட்டானா என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஓகே, பி வெக்டார் எங்கே இருக்குது? இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா வெக்டர் எப்படி இருக்குது? உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரி. ஓகே, ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி போகுது, பி வந்து இப்படி போகுது, ஏ வந்து உங்களை நோக்கி வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரி இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இந்த காயில் ஒரு ஆள் இப்படி திரும்பிடுச்சு. ஓகே, இப்படி திரும்பிட்டு இந்த காயில் இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் ஏரியா வெக்டர் எப்படி? இப்படி போகுது. கரெக்டாக? ஃபீல்டு எப்படி போகுது? ஃபீல்டும் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் தீட்டா க்ரியேட் ஆகுது. கரெக்டாக? ஒரு ஆங்கிள் தீட்டா க்ரியேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் வாட் ஏரியா வெக்டார் மீன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு விதம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஏரியா வெக்டார் குழம்புதுன்னு நினச்சிக்கோங்களேன், வேறு மாதிரி கூட நீங்கள் இதை பார்க்கலாம். எப்படின்னாக்கா தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் பி வெக்டார். நவ் வாட் இஸ் திஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்? மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன, எப்படி அதோட டைரெக்ஷன் கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லை, அந்த டைரெக்ஷனில் நம்ம கையை சுருட்டினா போதும், மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பக்கம் கரண்ட் போகுதுன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுங்கள், கேர்ள் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணிங்கன்னா உங்களோட தம்ப் வந்து எங்கே காமிக்குது? உங்களை பார்த்த மாதிரி காமிக்குது. ஏரியா வெக்டார் ஃபஸ்ட்டாக தானே சொன்னேன் உங்களை பார்த்த மாதிரி வரும்ன்ட்டு. அதே மாதிரி உங்கள் தம்பை நீங்கள் இப்படி இந்த டைரெக்ஷனில் உங்களோட ஃபிங்கர்ஸை இந்த டைரெக்ஷனில் கேர்ள் பண்ணிங்கனாக்கா உங்கள் தம்ப் வந்து உங்களை பார்த்த மாதிரி வரும். ஓகே, அதுதான் வந்து டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்லிக்கலாம், இல்லை வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிக்கலாம், இல்லை வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் என்ன சொல்லியிருக்கேன், மேக்னெட்டிக் மொமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக? அதான் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் ரெண்டும் சேம் தான். கரெக்டாக? புரிஞ்சா? இப்படி தான் வந்து இந்த தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? கிளியரில் இல்லை இருக்க எல்லா டேர்மும் புரிஞ்சா? இப்போ இந்த டவுன்றது என்னது? இட் இஸ் த அப்ளைடு டார்க். எவ்வளோ டார்க் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் இந்த டவ். ஓகே, நிபா இன்ட்டு சைன் தீட்டா. ஓகே, இதில் இருக்க எல்லா டேர்மும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ இது எப்படி நான் மேக்னெட்டிக் டைபோலுக்கு சொல்கிறேன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். NIA என்னது? அது ஈக்குவல் டு M. லாஸ்ட் கிளாஸாக டிரைவ் பண்ணோம். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு N இன்ட்டு I இன்ட்டு A நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ டவ் ஈக்குவல் டு MB சைன் தீட்டான்னு போடலாம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த M அண்ட் B வெக்டார். ஓகே, ஆர் எல்ஸ் தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B வெக்டார். ஓகே, நம்ம ஜென்ரலாக தீட்டாவை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அது ஏன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகே, இப்போதைக்கு எல்லாமே புரிஞ்சா? எப்படி A வெக்டார் எப்படி B வெக்டார்லாம் வருதுன்னு புரியுதுல்ல? ஓகே, A வெக்டார்னா நத்திங் பட் இட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் த டோட்டல் ஏரியா. ஓகே, அது வந்து A வெக்டார்னு சொல்லுவோம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சில? உங்களுக்கு ஏரியா வெக்டார் வச்சு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் டைபோலை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். கரண்ட் போகிற டைரெக்ஷன், இப்போ இந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுதுன்னா ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் வரும். கரெக்டாக? மேக்னெட்டிக் டைபோலோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன், பியோட டைரெக்ஷன் எப்படி? அப்போ இது ரெண்டுக்கும் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு வாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு எந்த கன்க்ளூஷனுமே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்கிறது மட்டும் கேட்டு வாங்க. ஃபைனலாக யூ வில் பி வெரி தரோ. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆஸ் த காயில் ரொட்டேட் த ஃபைன் வயர் அண்ட் த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ட்விஸ்டிங். ஓகே, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக என் கையை நான் காமிச்சே ஆகணும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ காயிலை நான் ரொட்டேட் பண்ணேன். ஓகே, ஆஸ் த காயில் ரொட்டேட் த ஃபைன் வயர் அண்ட் த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங். ஓகே, இப்போ இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த நார்த் அண்ட் சவுத் டைரெக்ஷன் வந்து நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்குறீங்க. ஓகே, இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே தூக்குறேன். இப்படி தூக்கி இப்படி நிற்க வச்சேன்னா இந்த காயில் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாக? இப்படி இருக்கும். கரெக்டாக? ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, சூப்பர். ஸோ 1 minute இருங்க. ஓகே, இப்போ இதுதான் இந்த காயிலை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த நார்த் அண்ட் சவுத் டைரெக்ஷன் நீங்கள் டாப்லேருந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த காயிலை நான் கட்டி இப்படி தொங்க விட்டுருக்கேன். இப்போ இந்த தொங்க விட்ட காயிலை நான் இப்படி பண்ணிட்டேன்னு ஆச்சு, எனக்கு இப்படி நிற்கிது மேக்னெட். கரெக்டாக? என்னோடய காயில் வந்து இப்படி இருக்குது. இந்த பக்கம் சவுத் டைரெக்ஷன், இந்த பக்கம் நார்த் டைரெக்ஷன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங்கை கத்தி தொங்க விட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து என்ன பண்ணுறேன், திருப்புறேன். ஓகே, நான் இப்படி திருப்பும் போது என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஒயர் தான். சரியா? இந்த ஒயரை நான் திருப்பும் போது என்ன ஆகுது, எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. இந்த காயில் வந்து ட்விஸ்ட் ஆகுது. கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. இது இப்படி
ட்விஸ்ட் ஆகுது கரெக்டாக. வெயிட் அ மினிட், உங்களுக்கு ஏதாச்சும் நான் கயிறு இருக்கான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, நோ நீட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஊஞ்சலில் இருக்கீங்க கரெக்டாக, நீங்கள் ஊஞ்சலில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஊஞ்சலில் நீங்கள் இப்படி திருப்பினா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும்ல, ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் வரும். அதுதான் சொல்கிறேன், ட்விஸ்ட் ஆகுது கரெக்டாக. நான் இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் இப்படியே திருப்பிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது கரெக்டாக. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை திருப்பி தள்ள ஆரம்பிச்சிடும். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஊஞ்சல் வந்து ஒரு கம்பியில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஊஞ்சலை நீங்கள் இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நேரம் உங்களால் திருப்ப முடியும்? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்? அது திருப்ப முடியாது கரெக்டாக. அந்த ஊஞ்சலை நம்ம திருப்ப ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்? திருப்பவே முடியாது. அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபோர்ஸ் கொடுக்கும். அது அப்படியே உங்களை இப்படி திருப்பி விட்ரும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகே, கேன் ஐ டெல் தட் ஆஸ் அ ரெஸ்டோரிங் டார்க்? ஓகே, அதுதான் வந்து ரெஸ்டோரிங் டார்க்குன்னு சொல்ல போகிறேன். புரியுதா? ஸோ இப்படியே நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இப்படி சுற்ற எனக்கு என்ன ஆகிடுச்சு? ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. நான் இப்படி சுற்ற எனக்கு அப்படியே அந்த அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு டார்க் ஒன்று க்ரியேட் ஆகுது. நானே ஒரு டார்க் கொடுக்குறேன் மேலேருந்து. ஓகே, அந்த டார்க் எப்படி ஜென்ரேட் ஆகுது? ஒயரில் கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வச்சுருக்கோம். ஸோ டார்க் ஜென்ரேட் ஆகுது. அந்த டார்க் இப்படி சுற்றுது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சுற்ற அதுக்கு ரெஸ்டோரிங் டார்க்கும் வருது. எவ்வளோ நேரத்துக்கு தான் அந்த ஸ்ப்ரிங்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்? ஒரு பாயிண்ட் வரைக்கும் சுற்றுறோம் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சுற்றுறோம் கரெக்டாக. ஸ்டார்டிங்கில் ஈஸியாக சுற்றுவோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் முக்கி சுற்றுவோம் கரெக்டாக. ஸோ அது எதனாலனாக்கா ஒரு ரெஸ்டோரிங் டார்க் க்ரியேட் ஆகுது. ஓகே, அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரெஸ்டோரிங் டார்க் க்ரியேட் ஆகுது கரெக்டாக. நான் இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரெஸ்டோரிங் டார்க் தான் வந்து என்ன சொல்கிறேன், நான் ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு டார்கோட ஈக்குவேஷன் கொண்டு வந்தேன். என்னது? அந்த நிபா சைன் டீட்டான்னு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். அது வந்து அப்ளை டார்க். நீங்கள் கொடுக்குற கரண்ட்டுனால வர டார்க்கு நிபா சைன் டீட்டா. இப்போ ஒரு ரெஸ்டோரிங் டார்க் க்ரியேட் ஆகுதுல்ல, இந்த ரெஸ்டோரிங் டார்க்குக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும். அது என்னதுன்னா, இப்போ இதை பார்க்காதீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ரெஸ்டோரிங் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, டார்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அது வந்து சீன்னு சொல்லுவோம். ஓகே, ரெஸ்டோரிங் டார்க்குக்கு ஒரு ஈக்குவேஷன், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, டார்ஷனல் கான்ஸ்டன்ட். அது வந்து சீன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒருவேளை உங்கள் ட்விஸ்ட்டுக்கும் டார்ஷனுக்கும் ரெஸ்டோரிங் டார்க்கும் நடுவில் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன்னா, இப்போ நான் 1 டிகிரி ட்விஸ்ட்டு கொடுத்தேன்னா, ட்விஸ்டிங்கிறது என்ன? ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் 1 டிகிரி கொடுத்தேன்னா அது வந்து ஒரு சி கொடுக்கும். ஓகே, 2 டிகிரி கொடுத்தேன்னா அது 2 டைம்ஸ் ஆஃப் சி கொடுக்கும் ரெஸ்டோரிங் டார்க். ஓகே, 3 டிகிரி கொடுத்தேன்னா 3 டைம்ஸ் ஆஃப் சி கொடுக்கும் ரெஸ்டோரிங் டார்க். ஓகே, அதுவே நான் வந்து n டிகிரி கொடுத்தேன்னா, அதாவது 5 டிகிரி கொடுத்தேன்னாக்கா C5 டிகிரி எனக்கு வந்து ரெஸ்டோரிங் டார்க் கொடுக்கும். ஓகே, அப்போ ஜென்ரலாக ரெஸ்டோரிங் டார்க்கோட ஈக்குவேஷன் சொல்லலாம் C × 5. ஓகே, where 5 is the amount of twist you give. ஓகே, 5னா என்னது? எவ்வளோ ட்விஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ, 1 டிகிரி ரொட்டேஷனா, 2 டிகிரி ரொட்டேஷனா, 3 டிகிரி ரொட்டேஷனா, அதை வந்து 5ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெஸ்டோரிங் டார்க் வரைக்கும் புரிஞ்சா? இப்போ என்ன சொன்னேன்? ஒரு கேலனோமீட்ரு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 2 பக்கம் மேக்னெட் வச்சுட்டோம். நடுவில் ஒரு காயில் வச்சா அந்த காயிலில் சுற்றிட்டு இருக்கும். பிகாஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஒரு அப்ளைட் டார்க் க்ரியேட் ஆகுது. அந்த அப்ளைட் டார்க்னால ஒரு ரெஸ்டோரிங் டார்க் க்ரியேட் ஆகிடுச்சு, விச் இஸ் நோன் as C5. ஓகே, புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஆஸ் த காயில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங், ஓகே, அந்த காயில்ஸ் ரொட்டேட் ஆக ரெஸ்டோரிங் டார்க் இஸ் restoring torque in the fine wire and the spring keeps on increasing. Okay, at one point the applied torque balances the restoring torque. ஓகே, அதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ரீடிங் கொடுக்கும். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இப்போ வந்து அப்ளைடு மொமெண்ட் கொடுத்துட்டேன். சரியா? வெயிட் அ மினிட், let us show you my hand. ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்டிங்கில் நான் கரண்ட் கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் சூப்பராக சுற்றுறேன். சொயின்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆச்சு? அப்படியே முக்குறேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, எவ்வளோ கொடுத்தாலும் ஃபோர்ஸு, நான் எவ்வளோ தான் முக்கினாலும் எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆக முடியாது? ட்விஸ்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் பாயிண்ட் அதுதான். ஓகே, அந்த பாயிண்டில் போய்ட்டு உங்களோட கர்சர் வந்து நின்றோம். ஓகே, நான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு ஈஸியாக சுற்ற முடியுது, அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாச்சு, அப்புறம் நான் முக்குறேன். அப்படியே முக்க என்னால் சுற்ற முடியல. ஏன்னா அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு போகிறது தான் நம்ம வந்து மெயினாக பார்க்குறோம். இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ரீடிங் கொடுக்கும். இப்போ இந்த கேலனோமீட்டர் எடுத்தோம்ல, ஓகே, இந்த கேலனோமீட்டரில் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த பக்கம் ஒரு ஸ்கேல் வச்சுருப்போல, இப்போ இந்த ஸ்கேல் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று இப்படி போகும், இல்லை இப்படி போகும். ஸோ என்ன ஆகுது? நம்ம ட்விஸ்ட் பண்ண இந்த பாயிண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த டிஃப்ளெக்ஷனே காமிக்காது.
ஓகே, அந்த மேக்ஸிமம் ரீடிங் அதுதான் சொல்லுவோம். அந்த மேக்ஸிமம் ரீடிங் தான் வந்து அந்த ஃபைனல் பாயிண்ட். அந்த முக்கிற பாயிண்ட் வந்து அந்த மேக்ஸிமம் ரீடிங் தான். ஓகே, அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம போகிறது தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த மீட்டரோட மெயின் மோட்டிவ். ஓகே, ஸோ அந்த ரெஸ்டோரிங் பாயிண்ட் அதுதான் மெயின். ஓ மை காட், போச்சு. வெயிட் அ மினிட். நோ, ஒன்றும் ஆகிடாத. ஓகே, புரிஞ்சா? ஸோ அந்த ரெஸ்டோரிங் டார்க் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, நமக்கு ஈக்குவேட் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதை மூவ் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு தான் நம்ம ஃபைனல் ரீடிங். சரியா, அந்த பாயிண்டர் வந்து கடைசியாக போச்சுன்னா அதுதான் ஃபைனல் ரீடிங். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் என்ன ஆகுது ஆக்சுவலாக, அந்த பாயிண்டில் நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அப்ளை பண்ணுற டார்கும் ரெஸ்டோரிங் டார்கும் ஈக்குவல் ஆகுது. ஓகே, நம்ம அப்ளை பண்ணுற டார்கோ ரெஸ்டோரிங் டார்கும் ஈக்குவல் ஆகுது அந்த பாயிண்டில். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ண டார்கோட ஈக்குவேஷன் என்ன. அப்ளை பண்ண டார்க் வந்து நம்மளுக்கு நிபா சைன் டீட்டா. கரெக்டாக, NIBA சைன் டீட்டா. ரெஸ்டோரிங் டார்க்குக்கு என்ன ஈக்குவேஷன் ஜஸ்ட் நம்ம டிரைவ் பண்ணுவோம், C/5. கரெக்டாக, ஸோ நிபா ஈக்குவல் டு C5. ஓகே, ஸோ இதுலேருந்து ஐயோட வேல்யூ கொண்டு வரலாம். I ஈக்குவல் டு என்னது, C5 டிவைடட் பை NAB சைன் டீட்டா. கரெக்டாக, C5 டிவைடட் பை NAB சைன் டீட்டா. இப்போ பாருங்களேன், இந்த I இஸ் டிபெண்ட் ஆன் வாட், ஒன்லி 2 ஃபேக்டர். ஒன்று இந்த டீட்டா, ஒன்று இந்த 5, இந்த ஒன்று வந்து இந்த டீட்டா. கரெக்டாக, ஏன்னா இந்த Cன்றது ஒரு கான்ஸ்டன்ட், கேலனோமீட்டரோட கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். நம்பர் ஆஃப் டர்னும் கான்ஸ்டன்ட், கேலனோமீட்டரில் இத்தனை டர்ன் தான் இருக்கணுன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கான்ஸ்டன்ட். மூவிங் காயிலில் இவ்வளோ தான் இருக்கணுன்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவும் கான்ஸ்டன்ட். ஏரியாவும் கான்ஸ்டன்ட் தான், எவ்வளோ ஒயர் வந்து வூன் பண்ணியிருக்குமோ அதோட ஏரியாவும் கான்ஸ்டன்ட் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டும் நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டு தான் நம்ம வைக்க போகிறோம், கான்ஸ்டன்ட். எல்லாமே கான்ஸ்டன்ட் எக்ஸப்ட் திஸ் 5 அண்ட் சைன் டீட்டா. கரெக்டாக, இந்த சைன் டீட்டாவும் 5 தவிர மீது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகே, பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னாக்கா, நம்ம கரண்ட்டு கொடுக்கணும், டிஃப்ளெக்ஷன் மட்டும் வரணும், அந்த 5 மட்டும் வரணும். நம்ம கரண்ட்டு கொடுத்து டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் டிபெண்ட் ஆகணும், எனக்கு வந்து தீட்டாலே டிபெண்ட் ஆகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் மினிமம் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண விரும்புவோம். கரெக்டாக, இந்த டீட்டாவும் எனக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுனாக்கா, அப்போ நான் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வரும்னு சொல்லிக்கலாமா. ஒரு வேளை இந்த டீட்டா இருந்துச்சுனாக்கா கரண்ட் வந்து டிஃப்ளெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி ஆகிடுது. கரெக்டாக, கரண்ட் வந்து இந்த டீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஆகிடுது. கரெக்டாக, அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த டீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஆகிடுது. ஸோ என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ கரண்ட் கொடுக்குறேனோ எனக்கு டீட்டா இந்த 5 மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சைன் டீட்டாவை நான் ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக, இந்த சைன் டீட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 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 புது விஷயத்தை கொண்டு வரும், விச் இஸ் நோன் அஸ் ரேடியல் ஃபீல்டு. ஓகே, டைரெக்டாக கொஷின் கேட்பாங்க, ரேடியல் ஃபீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறதுக்கு. எதுக்குனாக்கா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிமூவிங் திஸ் டீட்டா. ஓகே, இந்த டீட்டா என்ன சொல்லுச்சு ஆக்சுவலாக, டீட்டா இஸ் நத்திங் பட் த ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா வெக்டார் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் டீட்டா. கரெக்டாக, இந்த டீட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வர விஷயந்தான் ரேடியல் ஃபீல்டு. ஓகே, இந்த ரேடியல் ஃபீல்டு என்ன பண்ணுது, இந்த டீட்டாவை ரிமூவ் பண்ணுது. எப்படி ரிமூவ் பண்ணால், ஜஸ்ட் இந்த டீட்டாவை வந்து கேன்சல் அவுட் பண்ணும். எப்படி, சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 மாறிடும். ஓகே, அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 என்ன அர்த்தம், டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த நம்ம என்னமோ ஒன்று பண்ண போகிறோம், இந்த ரேடியல் ஃபீல்டு என்னமோ ஒன்று பண்ண போகுது. அப்படி பண்ணுறதுனா டீட்டா வந்து 90 டிகிரி ஆகுது. 90 டிகிரி ஆகுதுன்னா இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகும். ஃபைனலாக நமக்கு I ஈக்குவல் டு 5 வந்துடும். சரியா, நான் வாட் இஸ் திஸ் ரேடியல் ஃபீல்டு, இதை மட்டும் பார்ப்போம். சி, ரேடியல் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லைடா, சி ஹியர். இப்போ அந்த ரேடியல் ஃபீல்டு போகிறதுனா ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறேன். இப்படி ஒரு பார் மேக்னெட் வச்சுருக்கேன், இப்படி ஒரு பார் மேக்னெட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ரெக்டாங்குலராக இருக்குது. ஓகே, ரெக்டாங்குலராக இருக்குது. இப்போ இதோட ஃபீல்டு எப்படி இருக்கும், இதோட ஃபீல்டு வந்து இப்படி தான் போகும். கரெக்டாக, ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு இப்படி போகிறதுனால தான் என்னோடய காயிலோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகே, என் காயிலுக்கும் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, பட் இந்த என் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, என் காயில் ஒரு ஆள் இன்க்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபீல்டுக்கும் இந்த மேக்னெட்டுக்கும் நடுவில் டீட்டா ஆங்கிள் வந்துடுச்சு. அது 90 டிகிரி ஆகிட்டேன்னா எனக்கு அந்த சைன் டீட்டாவோட வேல்யூ பிரச்சனை இல்லை. ஓகே, அதுவே என்னோடய ஃபீல்டு வந்து இப்படி இருந்துச்சுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா, அப்போ எந்த இடத்துல நான் காயில் வச்சாலும் எனக்கு என்ன ஆகிடுது, இப்போ இந்த இடத்துல நான் காயில் வைக்கிறேன், என்னோடய காம்பனண்ட் எப்படி ஏ வெக்டார் இப்படி வரும். ஸோ இதுக்கும் அதுக்கும் நடுவில் 90 டிகிரி வந்துடும். கரெக்டாக, இல்லை 0 டிகிரி வந்துடுது. ஓகே, இப்போ ஒரு வேளை என்னோடய ஏரியா வெக்டார் இப்படி இருக்குது. ஓகே, ஏ வெக்டார் காம்பனண்ட் இப்படி வருது. ஓகே, என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி போகும்,
இப்படி போகும். ஒரு ஒரு காம்பனண்ட் வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக போகும். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புதுசாக ஒரு டேர்ம் ரேடியல் ஃபீல்டு. ரேடியல் ஃபீல்டு கொண்டு வரணும்னா அது 2 விஷயத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேடியல் ஃபீல்டு கிடைக்கும். ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் யூஸ் பண்ணணும். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட், அதாவது சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்னா இது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுல சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சாஃப்ட் அயர்ன் கோர் யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த காயிலை வூன் பண்ணுறீங்களா, அந்த வூன் பண்ணுற மெத்தட் வந்து சாஃப்ட் அயர்ன் கோராக இருக்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியல் ஃபீல்டு அச்சீவ் ஆகும். ஓகே, ரேடியல் ஃபீல்டு அச்சீவ் ஆகிறதுனா என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் மேக்னெட் ஃபீல்டு பதிலாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் எடுத்துட்டீங்க. அப்படி எடுத்ததுனால உங்களுக்கு ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து இப்படி மாறும். ஓகே, ஆக்சுவலாக இப்படி டைரெக்டாக உங்களுக்கு மாறாது ஃபீல்டு. ஓகே, இப்போ இதை மறந்துடுங்க, உள்ளே இருக்கிறத மறந்துடுங்க. இப்போ கூட உங்கள் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ கூட உங்களுக்கு ஃபீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் இன்க்ளைண்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம இன்க்ளைண்டாக வர வைக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் அயர்ன் கோன் எடுக்கணும். அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீல்டை வந்து ரேடியலாக மாற்றிடும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து பண்ணுறது. சரியா? அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். சரியா? இப்போ சாஃப்ட் அயர்ன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சாஃப்ட் அயர்ன் கோர் இஸ் ஸ்ட்ராங் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, சாஃப்ட் அயர்ன் கோர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்ன ப்ராப்பர்ட்டினா, ஜென்ரலாக அடுத்த லெசனில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் வருதோ, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனால் வர ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதோட பாடிக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் ரேடியலாக. ஓகே, இட் ஃபோர்ஸஸ் ஆல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். எத்தனை ஃபீல்ட் லைன் வருதோ அது எல்லாத்தையும் வந்து அது பாடிக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலராக மாறிடும். சரியா? இப்படி அப்சர்வ் பண்ணுறனால ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. ஓகே, இப்போ உங்கள் ஏரியா வெக்டார் எப்படி வருது? ஏரியா வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் வருது. கரெக்டாக? ஏரியா வெக்டார் இப்படி வருது. ஸோ என்ன ஆகுது, இந்த ஒரு காம்பனன்ட் கூட வந்து பர்பண்டிகுலராக மாறிடுது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சாலும் என்ன ஆகுது, சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பொசிஷனில் வச்சாலும் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் டு பி வெக்டார்னு வந்துடும். சரி, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது எனக்கு ஒருவேளை உங்களுக்கு 3 டைமென்ஷனில் காமிக்க முடிஞ்சால் ரொம்ப ஈஸியாக காமிப்பேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியல் ஃபீல்டு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, ஏ வெக்டார் ஷுட் பி பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணணும், சாஃப்ட் அயர்ன் கோர் ஒன்று யூஸ் பண்ணணும். இது சாஃப்ட் அயர்ன் கோர் என்ன பண்ணும், அது ஒரு ஸ்ட்ராங் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் அப்சர்வ் பண்ணிக்கும். செகண்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட். ஸோ இது 2 யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரேடியல் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது. ரேடியல் ஃபீல்டுன்னா என்ன, ஏரியாவையும் வெக்டாரையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பர்பண்டிகுலராக மாற்றிடும். ஓகே, ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுனா என்ன ஆகுது, இன் எனி சிச்சுவேஷன் ஏ வெக்டார் வில் ரிமைன் பர்பண்டிகுலர் டு த பி வெக்டார். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. என்ன அர்த்தம், தீட்டா வந்து இப்போ 90 டிகிரி ஆகிடுச்சு. எந்த கண்டிஷன் எடுத்தாலும் தீட்டா வந்து 90 டிகிரி. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, சைன் 90 டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு ஈக்குவேஷன், டவ் அப்ளைடு ஈக்குவல் டு NIBA மட்டும்தான் இருக்குது. NIBA சைன் தீட்டா வராது இப்போ. ஓகே, தீட்டா வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நாளைக்கு கிளாஸை வந்து தீட்டாவை பார்த்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். இப்போதைக்கு NIBA ஈக்குவல் டு அப்ளை டவுன் வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி நான் அதே ஈக்குவேஷனுக்கு வரேன். ஓகே, இப்போ டவ் அப்ளைடு ஈக்குவல் டு டவ் ரெஸ்ட். ஓகே, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் டார்க் ஈக்குவல் டு அப்ளைட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகும், நிபா ஈக்குவல் டு C5. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் I is directly proportional to 5 only. கரெக்டாக? இப்போ பாருங்கள், I is only dependent on 5. இதுதான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. நான் கரண்ட்டு மட்டும் கொடுக்குறேன், எனக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் மட்டும் காமிக்கணும், பியூர் டிஃப்ளெக்ஷன் மட்டும் காமிக்கணும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நான் வந்து எவ்வளோ கரண்ட் வருது இல்லை கரண்ட் போகுதா இல்லையான்றதை ஈஸியாக நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். சரியா? புரிஞ்சா? மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கரண்ட்டை கொடுத்து டிஃப்ளெக்ஷன் மட்டும் பார்ப்போம். டிஃப்ளெக்ஷனை பார்த்து நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம், வேணும்னா கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். கரண்ட்டோட ஈக்குவேஷன் இப்போ உங்களுக்கு சென்சிட்டிவிட்டிலாம் உங்களுக்கு இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து எவ்வளோ போகுதுன்றதையும் நாம் சொல்லிக்கலாம். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில்? ஓகே, இப்போ இன்னும் அடுத்த டாபிக் வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர். ஒரு கேல்வனோமீட்டர் வந்து எவ்வளோ சென்சிட்டிவ்ன்றதை பார்க்க போகிறோம். சரியா? ஜென்ரலாக ஒரு விஷயம் வந்து எப்போ சென்சிட்டிவ்னு சொல்வீங்க நீங்கள்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் கரண்ட் கொடுத்து எனக்கு கேல்வனோமீட்டர் மோர் டிஃப்ளெக்ஷன் கொடுக்குது, இல்லாட்டி மோர் கரண்ட் கொடுத்து லெஸ் டிஃப்ளெக்ஷன் கொடுக்குது. லெஸ் கரண்ட் கொடுக்குறேன், டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது, இல்லை அதிகமாக கரண்ட் கொடுக்குறேன், டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குது. இது ரெண்டுத்தில் எது சென்சிட்டிவ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஃப்ரெண்டை வந்து திட்டுறீங்க, திட்டின உடனே வாழ்வ ஆரம்பிச்சிடறான்.
இவனை திட்டினா கூட இவன் அழுவ மாட்டேங்கிறான். ஓகே, அப்போ இந்த 2 ஃப்ரெண்டில் யார் ரொம்ப சென்சிட்டிவ்னா இது தான். நீங்கள் கொஞ்சோண்டு எஃபோர்ட் கொடுத்தாலே அவன் ரியாக்ட் பண்ணிடுறான். கரெக்டாக? அப்போ அதுதான் சொல்கிறேன். நீ லெஸ் கரண்ட் கொடுத்து மோர் டிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா அதுதான் வந்து சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் கம்மியான கரண்ட் கொடுத்தாக்கா அது அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகணும், அது சென்சிட்டிவ். ஓகே, சென்சிட்டிவிட்டியில் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கரண்ட் சென்சிட்டிவ், இன்னொன்று வோல்டேஜ் சென்சிட்டிவ். ஓகே, ஒன்று வந்து கரண்ட் சென்சிட்டிவ், இன்னொன்று வந்து வோல்டேஜ் சென்சிட்டிவ். கரண்ட் சென்சிட்டிவ்னா என்ன சொல்லுவோம்? 5/I சொன்னால் அது கரண்ட் சென்சிட்டிவ். ஓகே, 5/Iன்னு சொன்னால் கரண்ட் சென்சிட்டிவ். ஜென்ரலாக கன்ஃபியூஸ் ஆவாங்க, I/5 இல்லை 5/I ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன்லேருந்து அது வந்திருக்கு. ஓகே, நிபா = C5 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஞாபகம் வச்ச மாதிரி. ஓகே, இப்போ கரண்ட் சென்சிட்டிவ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 5/I பண்ணணும். 5/I, இந்த I அந்த பக்கம் போச்சா என்ன ஆகும்? NBA/C. ஓகே, NBA/C. இதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, 5/I = NAB/C. ஓகே, இல்லை 5னா என்னது? இட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், எவ்வளோ வந்து ட்விஸ்ட் கொடுக்குறீங்கன்றது. ஐங்கிறது நீங்கள் கொடுக்குற கரண்ட். ஓகே, சின்றது கான்ஸ்டன்ட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன், ஏரியான்றது ஏரியா ஆஃப் த காயில், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ சொல்லுங்கள், கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன், இல்லை யூ ஆர் இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த காயில், ஆர் யூ ஆர் இன்க்ரீஸிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அதாவது சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கரண்ட் கொடுத்தாலும் அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது சியை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகே, வாட் இஸ் த சினா? சின்றது என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட மெட்டீரியல் ஆஃப் த கோர் அண்ட் மெட்டீரியல் ஆஃப் த உங்களோட அந்த ஒயர். ஓகே, அந்த ஒயரோட மெட்டீரியலும் கோரோட மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு சியோட கான்ஸ்டன்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஒருவேளை ஃபாஸ்பரஸ், பிரான்ஸ் இல்லை குவாட்ஸ் ஒயர் எடுத்திங்கனாக்கா சியோட வேல்யூ வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்தோம்னா நமக்கு சியோட வேல்யூ ரொம்ப கம்மி. இப்போ சியோட வேல்யூ கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் சென்சிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகிடும். புரிஞ்சா? கிளியர்? இதே மாதிரி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியும் இருக்குது. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு வேளை நம்ம வந்து இந்த கேல்வனோமீட்டரை வந்து அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். சரியா? வோல்டேஜோட ஃபார்முலா என்ன? V = I/R. am I right? V = I/R. ஐயோட ஃபார்முலா என்ன? அக்கார்டிங் டு திஸ் ஐயோட ஃபார்முலா வந்து C5/NBA. கரெக்டாக? C5/NBA. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். V = C5/NBA × Rன்னு வரும். கரெக்டாக? அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா என்ன? 5/V வரணும். கரெக்டாக? 5/V வந்துச்சுன்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா நான் 5/Vயாக கன்வெர்ட் பண்ணேன்னா NAB/CR. ஒன்றும் இல்லை, இங்கே NAB/C இருந்துச்சு, இங்கே NAB/CRன்னு இருக்குது. கரண்ட் டென்சிட்டிக்கும் வோல்டேஜ் டென்சிட்டிக்கும் இதான் வித்தியாசம். 5/I, இங்கே 5/V, இங்கே NAB/C, இங்கே NAB/CR. புரிஞ்சா? இது 2 தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் புரிஞ்சா கொஷின் போயிடலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்டில் எல்லாம் புரிஞ்சுலாம். ஓகே, உங்கள் என்சிஆர்டியில் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். we may increase current sensitivity and still the voltage sensitivity do not increase. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 2 இருக்குது. கரெக்டாக? நான் வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? இஃப் ஐ எம் இன்க்ரீஸிங் N, இஃப் ஐ எம் இன்க்ரீஸிங் A, இஃப் ஐ எம் இன்க்ரீஸிங் B, இஃப் ஐ எம் ரெடியூசிங் C, எனக்கு என்ன ஆகுது? கரண்ட் சென்சிட்டிவிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் கரண்ட் சென்சிட்டிவிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ N வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். N இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் N வந்து 2 டைம்ஸ் ஆக்கிட்டேன். அப்போ என்ன ஆகுது? என் கரண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து டபுள் ஆகிடுச்சா? இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி டபுள் ஆகிடுச்சு. ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியில் என்ன ஆகுது? இப்போ N இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோடய R என்ன ஆகும்? இப்போ N வந்து 2N ஆகிடுச்சு. R என்ன ஆகும்? என்னோடய நம்பர் ஆஃப் ஒயர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸும் அதே அமௌண்ட்டில் அதிகமாகும். சரியா? ஆரும் வந்து 2R ஆகும். அப்போ N2R ஆச்சுன்னா N2N ஆச்சுன்னா ஆரும் வந்து என்ன ஆகிடுச்சு? 2 டைம்ஸ் ஆஃப் R ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் லென்த் அதிகமாக்கினா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகுது. கரெக்டாக? ஈக்குவல் அமௌண்ட்டில். அப்போ என்ன ஆச்சு? இங்கே 2N வரும், கீழே வந்து 2R வரும். ஸோ இந்த ஆரும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்ன ஆகிடுச்சு? உங்களுக்கு இதே ஈக்குவேஷன் தான் ப்ரிவைல் ஆகும். அதனால் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட்னு வருது. புரியுதா? ஸோ அதனால தான் வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆனாலும் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி மாறாது அப்படின்னு உங்கள் என்சிஆர்டியில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டரில் இவ்வளோ தான் விஷயம். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில்?
என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் என்னென்னு பார்த்தோம். ஓகே, அதை எப்படி எழுதணும்னு தெரியும் உங்களுக்கு. கேல்வனோமீட்டருக்கும் மூவிங் காயில் கேல்வனோமீட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணலாம். டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஐயை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதோட பிரின்சிபல் பார்த்தோம். டார்க் கரண்ட் கேரிங் லூப் பிளேஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோட பிரின்சிபல். ஓகே, இது பார்த்துட்டு நம்ம வந்து 2 டைப் ஆஃப் டார்க் பார்த்தோம். ஒன்று அப்ளை டார்க்கு, ஒன்று வந்து என்னென்னு ரெசிஸ்டிங் டார்க். அதை வந்து உங்களுக்கு அழகாக நான் க்ளியராக கையெல்லாம் வச்சு காமிச்சேன். ஓகே, அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வருது. என்ன ஈக்குவேஷன் வருது, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. NIBA = C5 வருது. ஓகே, NIBA அதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டீட்டாவை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டீட்டா வந்து எப்படி நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா we need to use ரேடியல் ஃபீல்டு. ரேடியல் ஃபீல்டுனா என்னென்னு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ரேடியல் ஃபீல்டு எப்போ இது பண்ண முடியும், இஃப் யூ ஆர் யூஸிங் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் அண்ட் சாஃப்ட் அயர்ன் கோர். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி, சாஃப்ட் அயர்ன் கோர் மேக்னெட் யூஸ் பண்ணுறேன், அப்சார்பிங் கெப்பாசிட்டி வரும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட ஏரியா வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். ஸோ sin 90 = 1ன்னு உங்களுக்கு அந்த டீட்டா டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்கள் ஈக்குவேஷன் வந்து NIBA = C5 வரும். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி 2 டேர்ம் இருக்குது, கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா வந்து NIBA / C. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா வந்து NAB / CR. புரிஞ்சா? ஸோ இப்போ ஒரு கொஷின் ஒன்று சால்வ் பண்ணுங்கள். NCERTயில் தான் இருக்குது, இல்லை சின்னதாக மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் வச்சுருக்கேன். ஓகே, M1 and M2 2 மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் M1 and M2. இல்லை N1 கொடுத்துருக்கேன், R1 கொடுத்துருக்கேன், A1 கொடுத்துருக்கேன் அண்ட் B கொடுத்துருக்கேன். ஓகே, N1 30, R1 10 Ω, A1 வந்து 3.6 × 10⁻³ m². அண்ட் அதே மாதிரி இதுக்கு N2 வந்து 42, R2 வந்து 4 Ω, 3.6 × 10⁻³ m². Bயும் சேம், இதுக்கும் 0.25 டெஸ்லா, இதுக்கும் 0.25 டெஸ்லா. ஓகே, ஏரியாவும் சேமு, ரெண்டும் ஒரே மெட்டீரியலில் ஃபார்ம் பண்ணுது, அதனால சியும் வந்து சேமாக இருக்கும். சரியா, நான் என்ன கேட்குறேன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அதாவது M2 / M1 கேட்குறேன். நல்லா கவனிங்க, M2 / M1 கேட்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு, ரொம்ப ஈஸி தான், இல்லை எதுவுமே இல்லை, சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, ஃபார்ம்லலாம் அப்படியே மக பாடணும். இப்போ NBA / C, NBA / CR, அவ்வளோதான். ஃபார்ம்லலாம் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கரண்ட் சென்சிட்டிவிட்டி எடுக்கிறேன். கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு என்ன பண்ணணும், 5 / Cன்னு வரும், 5 / Iன்னு வரும், = NBA / என்னது C. கரெக்டாக, NBA / C. ஸோ N2 A2 B2 / Cன்னு வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு N1 A1 B1 / C வரும். ஓகே, இல்லை சியும் சியும் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒரே மெட்டீரியல். பியும் கான்ஸ்டன்ட், ஏன்னா சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏவும் கேன்சல், ஏன்னா சேம் ஏரியா. மீதி என்ன இருக்குது, ஜஸ்ட் N2 / N1. ஓகே, ஸோ கரண்ட் டென்சிட்டி M2 / M1 = என்னது, கரண்ட் சென்சிட்டிவிட்டி M2 / M1 = 42 / 30 பண்ணணும், 1.4 வருது ரேஷியோ. அதாவது ஃபஸ்ட்டு வயரோட கரண்ட் சென்சிட்டிவ் வந்து 1.4 டைம்ஸ் செகண்ட் ஒயர். அப்போ எது மோர் சென்சிட்டிவ், உங்களோட ஃபஸ்ட்டு ஒயர் தான் மோர் சென்சிட்டிவ். கரெக்டாக, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எடுக்கிறேன். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எடுத்தானா என்ன ஆகுது, 5 / V2 / 5 / V1, N2 A2 B2 / CR2 / N1 A1 B1 / CR1. அதே மாதிரி இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக இது மட்டும் மாறாது, நமக்கு N மட்டும் மாறாது, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 42 / 14 வரும், செகண்டுக்கு 30 / 14 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1 தான் வரும். ஓகே, 1 தான் வரும். பாருங்கள், இந்த கேஸை கூட அது ப்ரூவ் ஆகிடுச்சு. கரண்ட் டென்சிட்டி மாறிச்சு, கரண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து மாறிச்சு 1.4, பட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி வந்து ஸ்டில் மாறலை, 1 வந்திருக்கு. சரியா, ஸோ இதுதான் வந்து சின்ன ஒரு ஈக்குவேஷன். ஓகே, வித் திஸ் உங்கள் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து ஒரே ஒரு லெக்சர், வித் தட் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது லெக்சர் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ தான் வந்து நல்லா ஃப்யூச்சரில் நல்லா போட முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த், பாய்.